டாக்டர் ரவீந்திரநாத் தான் சொல்லணும். இப்படி ஒரு பார்வையை நம்ம எடுத்துக்க முடியுமா? அவர் சொல்றதுல 2 ஆங்கிள் இதுக்குள்ள இருக்குது. 3 வருஷமா போகாம ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்றதும், திமுக கூட்டணியில் இருக்க திமுக மேல ஒரு ஈடி ரைடு அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய அம்சமா பார்க்கணும் அப்படின்ற கருத்தை எதிர்க்கட்சிகள் பிரதானமா முன் வச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிதியை பெறுவதற்கான இன்னொரு காய் நகர்த்தலா பார்க்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையில முரண்பாடுகளை கடந்து உள்ள போயிட்டு நேரடியாகவே 50% நிதி பகிர்வை கொடுங்க அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை எடுக்கிறதுன்றது 2 ஆங்கிள் இருக்கு இல்லையா இதுக்குள்ள? இதுல முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவும் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? திமுக கூட்டணி இதை எப்படி பார்க்குது? இதற்கான பதிலை தெளிவாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் புதுக்கோட்டையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் வந்து ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு. டெல்லியில் முதலமைச்சர் இருக்கிறவர் தான் பேட்டி கொடுக்குறாரு. அதே போல் தமிழ்நாட்டு உரிமையிலே பெற்றெடுப்பதற்கு தொடர்ந்து திமுக உறுதியாக இருக்கிறது. அதே போல் இந்தியா கூட்டணி கட்சிகளும் திமுகவோடு இணைந்து தொடர்ந்து போராடுகிறோம். இப்போ நீதிமன்றத்திலையும் போராடுறாங்க, அதேமாதிரி சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்துருக்கோம். மக்கள் மன்றத்திலையும் பல்வேறு போராட்டங்களை நடத்திருக்கோம். தமிழ்நாட்டு உரிய நிதி கொடுக்கணும், பொதுவாக அந்த எஜுகேஷன் கல்வியாக கொடுக்க வேண்டிய ரூபாய் 2200 பாக்கியை கொடுக்கணும்னு சொல்லி இந்திய கமிஷன் தனியாக போராட்டம் நடத்திருக்கு, கூட்டணி கட்சியோடு சேர்ந்து நடத்திருக்கு, எங்களுடைய மாணவர் இளைஞர்கள் போராட்டம் நடத்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போயிருக்காருன்னா நீங்கள் ஏற்கனவே தோணுன்னு சொன்ன மாதிரி 3 ஆண்டுகள் போகலை, அதே ஒரு எதிர்ப்பு தான், அது ஒரு வடிவம் தான். இறங்கி வந்துட்டாங்கன்ற பார்வை, இறங்கி ஒன்றும் வரல, நேரடியாக போயிட்டு இந்த கல்வி உதவித்தொகை மற்ற திட்டங்கள்லாம் சொல்லங்கிறதுக்காக போயிருக்காரு. இதை அரசியல் உள்நோக்கத்தோடு பார்க்குறது பிரச்சனை இருக்குது. எடப்பாடி எதை வேணாலும் சொல்லுவார். எடப்பாடி டோட்டல் சரண்டர். இப்போ ப்ரெஸ் மீட் அமித்ஷா சென்னையில் ப்ரெஸ் மீட் போட்டார், பக்கத்திலே வாயை பொத்திட்டு உட்காந்துருந்தார். ஏதாச்சும் சொன்னார் அவரே சொல்கிறார். யார்? அமித்ஷா சொல்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணி அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றாரு, அவர் அமைதியா இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி அரசு சொல்றாரு. இல்ல நான் கேட்கறது இல்ல, ஒரே நிமிஷம் தான், நான் ஒரே ஒரு நிமிஷம் தான். இப்போ நான் அவர்கிட்ட டிஎஸ்எஸ் மணிகிட்ட கேட்ட அதே கேள்விதான். இணைந்து வாங்க, டீம் இந்தியாவா இருங்க அப்படின்னு மத்திய அரசு மாநில அரசை கூப்பிடுறதுன்றது அவங்க ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கிறாங்க. அது எல்லா விஷயத்திலையும், நீட்ல இருந்து அல்லது புதிய கல்விக் கொள்கையிலிருந்து எல்லா விஷயத்திலையும் நாங்க ஒன்னா இருக்கிறோம். ஆனா நீங்க டீம் இந்தியாவா உள்ள வாங்கன்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்றதும், இந்த இடத்துக்கு 50% நிதி பகிர்வை வலியுறுத்துறதும் எது சாத்தியம்ன்ற ஒரு கேள்வி. மரியாதைக்கு மோடி அவர்கள் தமிழ்நாடு அரசை மட்டும் குறிப்பா வச்சு நீங்க இணைஞ்சு வாங்கன்னு சொல்லல. இல்ல, எல்லாரும் சொல்றாரு. பொதுவாக எல்லா மாநில அரசும் வேண்டுகோள், ஒரு பிரதமர் வேண்டுகோள் தவறு கிடையாது. அதேபோல பிரதமர் வேண்டுகோள் விடுக்காட்டியும் கூட நாட்டுக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டம் இருக்கிறப்ப எல்லா மாநில அரசுகளும் தேவையான உதவிகளை பண்ணுறாங்க. அதே போல் இணக்கமாக இருந்தாங்க, ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போ பாகிஸ்தான் பிரச்சனை, பாகிஸ்தானில் இந்திய அரசாங்கம் எடுத்த சிந்து நடவடிக்கைக்கு திமுக ஆதரித்தது, இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியிலும் ஆதரிச்சாங்க, பாராளுமன்றத்தில் உள்ள எல்லா கட்சியிலும் ஆதரிச்சாங்க. பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் மோடி கேட்டுக்கொண்டு தான் ஆதரிச்சாங்களா? இன்னும் சொல்ல போனால் திமுக இங்கே உள்ள கூட்டணி கட்சியோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆதரிச்சு இந்திய ராணுவத்தை ஆதரிச்சு மிகப்பெரிய பேரணி புரியுது. ஆனால் இந்த புள்ளியில் இன்னைக்கு இந்த நிதி ஆயோக்ல பேசும்பொழுது கூட தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு, ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு அல்லது பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த போர்ல ஒரு அமைதி பேரணியை கூட நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் டெல்லியில் போய் பேச வேண்டிய, வலியுறுத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதும், பாஜக அல்லது மத்திய அரசோடு நாங்கள் எப்போதும் மறைமுகமான கூட்டணியில் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாற்றப்பட்டிருக்குது இல்லையா? நீங்கள் இது பொதுவான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுடைய பல்வேறு சாதனைகளை சுட்டி காமிச்சிருக்காரு. அதாவது தமிழ்நாடு எப்படி தொழில் பூங்காவில் புதுசாக உருவாயிருக்கு, கடந்த 4 ஆண்டுகள் எவ்வளோலாம் சாதனைலாம் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய பெண்களை 41 விழுக்காடு தமிழ்நாட்டு பெண்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய பல்வேறு சாதனைகளை அவர் சுட்டி காண்பித்திருக்கார். ஆனால் அதே சமயத்தில் நேரடியாக விமர்சனம் வச்சிருக்காரு இல்லையா? நேரடியாக விமர்சனம் வைக்கின்ற பொழுது நீங்கள் 41 விழுக்காடு நிதியை மாநிலங்களுக்கு கொடுக்கணும், ஆனால் இப்போ கொடுக்குறது 33.16% தான் கொடுத்துருக்கீங்க, அது 50 விழுக்காடை கொடுக்கணும். அதே போல் நாங்கள் தேசிய கல்விக்குள்ளே ஏற்றுக்கொள்ள, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் தேசிய கல்விக்கு வழங்க வேண்டிய 2200 ரூபாய் நிதியை கொடுக்கல என்றெல்லாம் அவர் சொல்லி பேசியிருக்காரு. பிரதமரை வைத்துக்கொண்டு நேரடியாக பேசியிருக்காரு. இல்ல, நான் கேட்கிறேன், கடந்த காலத்தில் நேரடியாக அவர் பேசியிருக்காரு. எனக்கு புரியுது. ஆனா நான் கேட்கிறேன், 2 பொதுக்கூட்டங்களில் மோடி அவர்களை வைத்துக்கொண்டு எனக்கு புரியுது, நீட்டுக்கு விலக்கு வேண்டும் சொல்லி அவர் நேரடியாக நான் என்ன கேட்கிறேன், அவங்க மத்திய அரசு அவங்களுடைய நிலைப்பாட்டில் கொள்கை ரீதியிலான விஷயத்துல கூட உறுதியா இருக்கிறாங்க. நிதி பகிர்வுல கூட என்ன கொள்கையை அவங்க ஃபாலோ பண்றாங்கன்றத இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் விமர்சிக்கிறீங்க, இடதுசாரிகள் கடுமையா விமர்சிக்கிறீங்க. நான் கேட்கிற மாதிரி சமஸ்கிருதத்துக்கான நிதி எந்த அளவுகோல் அடிப்படையில் ஒதுக்கப்படுதுன்னு தெரியல.
பீகார் ஆந்திராவுக்கான நிதி எந்த அடிப்படையில் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுதுன்னு தெரியல. தமிழ்நாடுன்ற வார்த்தையை பட்ஜெட்டில் இடம்பெறாத அளவுக்கு அவங்க நிதி கொள்கையை, நிதி பகிர்வு கொள்கையை பின்பற்றப்போ 50% நிதியை வலியுறுத்துது அப்படின்றதும் 50% நிதியை தமிழ்நாட்டுக்கு வாங்கி தர்றதுக்கு என்ன பாலிடிக்ஸ் பண்ண போறாரு? இந்த விஷயங்கள்லாம் தெரியலங்கிற பதில் வந்து ரீகன் வேணா சொல்லலாம், எங்களுக்கு பதில் தெரியும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கொள்கை அது. அவங்க இந்தியா வந்து மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கப்பட்டதை அவங்க விரும்பலை. அவங்க வந்து இந்தியாவுடைய மொழியாக சமஸ்கிருதம் நினைக்கிறாங்க, இடைக்காலத்தில் ஹிந்தி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ மற்ற மாநில மொழிகளை வந்து ஒழிச்சுக்கிட்டு நினைக்கிறாங்க. அதனால தான் சமஸ்கிருதத்துக்கு தமிழ்நாட்டுக்கான நிதி எந்த புள்ளியிலேருந்து வாங்கிடுவார்? இல்லை, ஃபைட் பண்ணி தான் வாங்கணும். அதுக்காக நேரடியாக ஏற்கனவே மறைமுகம் பல்வேறு போராட்டம் நடக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு திறந்திருக்காங்க. தோழர் சொன்னார் இல்லையா, நீங்கள் வந்து பல்வேறு திட்டங்கள் நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கல்விக்கான நிதியை கொடுக்கல. நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு, யார் யாருக்கு எவ்வளோ அலோகேஷன் கொடுத்துருங்க என்னங்களா, நீங்கள் வந்து ஒன்றிய அரசு எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் எதையெல்லாம் வந்து சட்டமன்றத்தின் மூலமாக தீர்மானம் போட்டு அனுப்பணும் அதையும் செய்கிறாங்க, மக்கள் மன்றத்தில் போராட்டம் மூலமாக செய்ய வேண்டியது செய்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செய்கிறது, நீதிமன்றத்தை அணுகிறாங்க. நேரடியாக பிரதமரை வைத்துக்கொண்டு விமர்சனம் பண்ணுறார். அப்போ வந்து அந்த இடத்துல தான் எனக்கு புரியல. ஒரு பக்கம் சட்ட ரீதியிலான போராட்டத்தில் மத்திய அரசுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுக்குறாங்க. துணைவேந்தர்களுடைய நியமன விவகாரமாகட்டும் அல்லது ஆளுநருடைய இந்த மசோதாக்கள் மீதான இந்த விவகாரமாகட்டும், பல புள்ளிகளை இப்போ அமலாக்கத்துறையினுடைய இந்த அத்துமீறல்கள் அப்படின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய மேல்முறையீட்டு வழக்கு வர ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸை சட்ட ரீதியாக இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு எடுக்கும் பொழுது எப்படி இவங்க வந்து நிதியை மேலும் மேலும் முரண்பாடுகள் அதிகமாகிட்டு இருக்கிறப்ப எப்படி நிதி வாங்கிட்டு வருவாங்க? இல்லை, நிதியை வந்து இப்போ நேரடியாக வச்சதுனாலே ஒன்றிய அரசு கொடுத்துரும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா தெளிவான பாரபட்ச போக்கு இருக்குது. தமிழ்நாடு பிஜேபிக்கு சாதகம் இல்லாத ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு எதிராக நம்ம நிதியை கொடுக்கணும் என்பதுதான். இப்போ வந்து குஜராத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது மோடி உடனடியாக போய் நிற்கிறாரு. தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட பொழுது வந்து நின்னாரா? தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி இயற்கை பேரிடர் ஏற்பட்ட பொழுது கேட்ட நிதியில் 3% கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆகின்ற மாநிலம் வாரி வாரி வழங்குறாரு. அப்போ ஒரு பாரபட்ச போக்கு இருக்குது. அதே போல வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம கால் ஊன்ற முடியாதுங்க தெளிவாக தெரியுது. நல்லது பாரபட்ச போக்க இருக்கிறாங்க. நம்ம எதிர்கட்சிகளும் எது விமர்சனம் பண்ணுறோம், அதாவது சிபிஐ சிபிஎம்லாம் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறோம். அதே போல் ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஆதரவாளராக இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் சார்ந்த நம்முடைய ஆளுநர் அவர்களே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவருடைய பாலிடிக்ஸை பண்ணுறார். ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அதையும் வந்து திமுக எதிர்க்கிறது, இந்தியா கூட்டணி எதிர்க்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறது. பல முறை ஆளுநர் மாளிகை முன்னாலே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், பேரணி போயிருக்கோம், எங்களுடைய இளைஞர் மன்றம் நடத்திருக்கு, மாணவர் அமைப்புகள் நடத்திருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் திமுக வந்து பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கிறது மாற்றுறதே கிடையாது. இன்னைக்கு வந்து நேரடியாக அதுதான் நான் கேட்கிறேன். பாஜக எதிர்ப்புல உறுதியாக ஒரு பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருக்கக்கூடிய திமுக எந்த புள்ளியில நிதியை வாங்கிட்டு வரும், இவ்வளவு உரிமையோடு 50% நிதி எங்களுக்கு கொடுங்க, மாநிலங்களுக்கு கொடுங்கன்ற ஸ்டாண்டை எப்படி செயல் வடிவப்படுத்த போறாங்க? அழுதபுல தான் பால் குடிக்கும். அப்போ வந்து குரல் கொடுக்குறோம், பல்வேறு மட்டங்களில் பல்வேறு தளங்களில் குரல் கொடுக்குறோம். நிதி ஆயோக்லேயும் போய் ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் பேசுகிறார், தனிப்பட்ட முறையில் போயிருக்காரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அவர். அப்போ அவர் போய் பேசுகிறாரு. அதை பேசியும் பிரதமர் கொடுக்கல, ஒன்றிய அரசு கொடுக்கல, நிதி ஆயோக் கொடுக்கல, அதை எதிர்த்து போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை அப்படி தான் அணுகணும். அதில் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டாரு, அதனால இபிஎஸ் கொடுக்கக்கூடிய அந்த கேள்வி இல்லை. நான் ரொம்ப தெளிவாக கேட்குறேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப தெளிவான தொடர்ச்சியான அக்ரெசிவ் டோன் எடுக்கிறாங்க. இப்போ மம்தா பானர்ஜி உள்ள வரல, அதே மாதிரி கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ள வரல அப்படின்றப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் உள்ள போறாரு அப்படின்றது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும் இல்லையா? அது வந்து தேசத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களாகட்டும், நிதியை என்ன ஐடியாலஜிக்கலோட உள்ள போயிட்டு அந்த ஐடியாலஜிக்கலுக்கான சக்சஸ் கிடைச்சிருச்சா? இல்லை, அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு முதலமைச்சர் என்ற அடிப்படையில் போயிருக்காரு, தங்களுடைய கோரிக்கையில் முன் வச்சிருக்காரு. இதை மதிக்க வேண்டிய பொறுப்பு வந்து பிரதமர் இருக்குது, இந்திய அரசுக்கு இருக்குது, நிதி ஆயோக் இருக்குது. ஒரு மாநில முதலமைச்சர் வந்து அவமானப்படுத்தக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது, தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடாது. ஏற்கனவே தெளிவாக தோழர் சொன்னார், எதுக்காக நீங்கள் வந்து திட்டக்குழு எதுவும் கலைச்சிங்க? அது வந்து ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்படும். சோவியத் யூனியன் போனார், அங்கே திட்டக்குழு அடிப்படையில் இங்கே வந்து திட்டங்கள் ஒதுக்கப்படுகிறது, நிதிகள் ஒதுக்கப்படுகிறது, கடுமையான வேகமான வளர்ச்சி சோசியலிச பாதையில் அதையெல்லாம் பார்த்தாரு. அதனால் இந்தியாவில் அந்த மாதிரி திட்டக்குழு உருவாக்கணும், நம்மளும் 5 ஆண்டு திட்டங்களை போடணுன்ற அடிப்படையில் உருவாக்கினார். அப்போ அதையே ஒழிச்சு கட்டினீங்க. அப்போ அந்த திட்டக்குழு இருக்கிறப்ப முதலமைச்சருடைய கருத்து ஓரளவு மரியாதை இருந்துச்சு. இப்போ வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த பிஜேபி சேர்ந்த முதல்வர் தான் மதிக்கிறாங்க, எதிர்கட்சியில் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நிதி ஆயோக் என்பதை இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, இந்தியாவை மாற்றுவது என்பதற்கான அமைப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த நிதி ஆயோக் என்ன செய்யுது, இந்தியா வந்து கார்ப்பரேட் கையில் முழுமையாக கொடுப்பதற்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அது பண்ணுது, ரிஃபார்ம்ஸ் தான் அது பண்ணுது. உதாரணம் சொன்னால் இந்தியா முழுவதுடைய மாவட்ட மருத்துவமனையிலலாம் நீங்கள் வந்து தனியார் கொடுத்து பிபிபி மாடலில் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பின்னு சொல்லுது.
கொரோனா காலத்தில் எல்லா மாநிலங்களும் கடிதம் அனுப்பிச்சாங்க. இது எப்படிப்பட்ட மாற்றம்? இந்த மாற்றத்தை நிதி ஆயோக் தான் செய்யுது. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ இது போன்று ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அதனால அப்பட்டமாக நிதி ஆயோக் என்பது ஒன்றிய அரசு கைப்பாக இருந்து கொண்டு இந்தியாவுடைய கார்பரேட்டில் எல்லா விதமான உதவிகளையும் செய்யக்கூடியதை பார்க்குறோம். இன்னைக்கு மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாலும் கடுமையாக அதிகரிச்சிருக்கு. டாப் 1% பணக்காரர்கள் வந்து இந்தியாவுடைய சொத்து மதிப்பில் கிட்டத்தட்ட 44% இருக்கு. அதுவே டாப் 10% எடுத்துட்டா அவங்களுக்கு 77% இந்தியாவுடைய சொத்து இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டம் 50% இந்த புள்ளிவரத்தை மட்டும் சொல்லிடுறேன். அவங்க பாட்டத்தில் இருக்கக்கூடிய 50% மக்கள்கிட்ட வெறும் 3% சொத்து தான் இருக்குது இந்தியாவில். அப்போ எந்த அளவுக்கு பொருளாதார ஏற்றத்தாலும் மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு இருக்குன்னு பாருங்க. அப்போ மோடி யாருக்கா இருக்காரு? யாருக்கா உதவி பண்ணியிருக்காரு? அவருடைய பொருளாதார குழு யாருக்கு உதவி செஞ்சிருக்கு? நிதி ஆயோக் யாருக்கு உதவி செஞ்சிருக்கு? அப்போ அதையெல்லாம் பேச வேண்டாமா? அப்போ நிதி ஒதுக்கீடுனா வெறும் மாநிலம் மட்டும் பிரச்சனை இல்லை. ஒன்றிய அரசு நிதி வந்து யாருக்கு செல்கிறது? கார்ப்பரேட்டுக்கு செல்கிறதா? ஏழை மக்களுக்கு செல்கிறதா என்பதெல்லாம் கேள்வி. இல்ல அதுதான் முதலமைச்சர் நீத்தி ஆயோக்ல திரும்ப மறைமுகமா விமர்சிக்கிறார். தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. இல்ல அந்த கருத்தை சொல்றாரு. திராவிட மாடல்னாலே கொதிக்கும். இல்ல அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அங்க போய் திராவிட மாடல்னாலே கொந்தளிப்பாங்க. இல்ல அதுதான் அந்த கூட்டத்துல போய் திராவிட மாடல் எல்லோருக்கும் என்பது திராவிட மாடல் சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல பிரச்சனை அதிகரிச்சிட்டு வந்துட்டாரா? நிதி வாங்குறதுக்கான வியூகத்தை அமைச்சிட்டு நிதி வாங்கணும் போய் கால்ல விழுகணுமா? அப்படி சொல்லலையே நானு. அப்படி சொல்லல. நான் கேக்குறது திராவிட மாடல் கோவப்படுவாங்கல்ல திரும்ப. ஏன் கோவப்பட்டா படட்டுங்க. நியாயம் தானங்க அது. பேசலாம். ஆர்எஸ்எஸ் கோவப்படுறவங்களுக்கெல்லாம் பாஜக கிடையாது. நீங்க என்ன மாடல் சொன்னாலும் நாங்க முழுங்கிடுவோம் நம்பி வருவாங்க. நன்றி. பேசலாம்.